அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என் அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா இந்த மல்லி. என் அக்கா ரேணுகாவே இல்லையா, அவ வேற எவ்வளோவா? அத நிரூபிக்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா. ஏய் சொல்லு, எதுக்கு அக்காக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த? சொல்லு. நாங்க ஏதாவது கேட்டோமா? உனக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா நீ எங்கேயாவது செவத்துல போய் முட்டிக்க வேண்டியதானே? எதுக்கு அக்காக்கு டெஸ்ட் எடுத்த? சொல்லுடி. ஏய் கேக்குறேன்ல, சொல்லு. ரேணு எங்களோட ரத்தமா, எங்களோட சதையா, எங்களோட உயிரா எங்க முன்னாடி வந்து நிக்கிறா. அவ மேல உனக்கு என்னடி சந்தேகம்? சொல்றி, உனக்கு என்ன சந்தேகம்? இது என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடுக்கடுக்கா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? ஊர் பக்கத்துல இருந்து வந்தவல்ல, அதான் கண்டதையும் நம்பி இப்படி எல்லாரையும் சாகடிக்கிறா. ஏய், ஏன் அக்காவை சந்தேகப்படுற உரிமைய உனக்கு யார் கொடுத்தது? எப்படி நீ அக்காக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போன? சொல்றி. ஏய் நிஷா, கொஞ்சம் நிறுத்துறியா? மல்லி, என்ன மல்லி இதெல்லாம்? அவ எப்படி மாமா பதில் சொல்லுவா? ஊம மாதிரி இருந்துட்டு ஊரே கெடுக்கிறவளாச்சே, எப்படி பதில் சொல்லுவா? நிஷா, ஸ்டாப் இட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மல்லி, என்ன நடந்துச்சு? நீ சொல்லு மல்லி. நிஷா, அவள்லாம் வாயை திறக்க மாட்டா. என்னதான் நடந்துச்சுன்னு நீ கொஞ்சம் முழுசா சொல்றியா? விஷயத்த சொன்னாதானே என்ன செய்யறதுன்னு நாம முடிவு பண்ண முடியும். அன்னைக்கு ரஞ்சிதாப்பா ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வச்சு ரத்தம் எடுத்தாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்ட் யாரோ லேப் ஓபன் பண்றாங்க, அதனால 100 பேருக்கு ஃப்ரீ டெஸ்ட்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சுத்த பொய். அப்படி சொல்லி ஏமாத்தி எங்க அப்பா ரத்தத்தையும் ரேணுகா ரத்தத்தையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பியிருக்கா. ஏய், மனோர் மாமா பண்ணதுக்கு மல்லி என்ன பண்ணுவா? அவளே ஏன் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ நீ அவரை போய் கேட்க வேண்டியதானே? கேட்காம விட்டுருவேனா மாமா? அவரெல்லாம் போலீஸ் வண்டியில ஏத்தியாச்சு. அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு கிரிமினல் இந்த மல்லி தான். அதான் இவளை என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட பேசி முடிவெடுக்கலான்னு வந்திருக்கேன். மல்லி, நீ ஏன் பேசாம இருக்க? நிஷா சொல்றது உண்மையா? இந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏய் மல்லி, காது கேக்குதா இல்லையா? வந்ததுல இருந்து அவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே சும்மா நின்னுட்டு இருக்க. விஷயம் என்னன்னு சொல்லு. அவ சொல்றது உண்மையா இல்லையா? ஏ ராஜேஸ்வரி, நான் பேசிக்கிறேன். இதுல நீ தலையிடாத. என்னடா தலையிடாதங்கிற? உன் இஷ்டத்துக்கு நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்லுவ. உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா மட்டும் அப்படியே தலையிடாதன்னு வந்துருவியே. உனக்கு என்ன இது கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி தெரியுதா? அவளால நம்ம மானமே போகுது. இத வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சும்மா நிக்க சொல்றியா? எப்படிடா, எப்படி ஒரு பொண்ணு இப்படி சந்தேகப்பட முடியும் இவளால? வந்ததுல இருந்து எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கா தெரியுமா? அவளை கொல்ல முயற்சி பண்ணா, அவளை தொலைக்க முயற்சி பண்ணா, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ? இத கேட்டா நான் இதுல எல்லாம் தலையிட கூடாதா? சொல்லுடா. மல்லி, இவங்க உன்னை கை நீட்டி சொல்ற எந்த குற்றச்சாட்டையும் என் மனசு ஏத்துக்காது. மல்லி, இப்போ நான் உன்னை நம்புறேன். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு நம்புறேன். நீ ரேணுகாக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ஏற்பாடு பண்ணியா? உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏன் மல்லி எதுவும் பேச மாட்டேங்கிற? இவ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? மல்லி சொல்லு மல்லி, கேக்குறேன்ல. ஆமாங்க, நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன். ரேணுகா கதிரேசனோட பொண்ணுதானு சந்தேகம். அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணோம்.
மாமா இப்ப தெரியுதா உங்க அருமை பொண்டாட்டி யாருன்னு? ஏதோ பெருசா சொன்னீங்க. என் மல்லி, அணு ஒண்ணுவா எங்க அக்காவை கொண்டிருக்க. நாங்க தான் பைத்தியம் மாதிரி உன்னை நம்பிட்டு இருந்தோம். மல்லி, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க? உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம்லாம்? எனக்கு சந்தேகம்லாம் இல்லங்க. உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு தான் நான் இந்த காரியத்தையே பண்ணேன். இந்த வீட்டை காப்பாத்த, இந்த குடும்பத்தை காப்பாத்த, உங்களை காப்பாத்த, வெண்பாவை காப்பாத்த தான் இதெல்லாம் பண்ணேன். இத பண்ணிதான் எல்லாரையும் காப்பாத்த முடியுங்கிறதுனால தான் இத பண்ணேன். இப்ப சொல்றேங்க, இவ ரேணுகாவே இல்ல. இவ ஒரு ஃப்ராடு, ஏமாத்துக்காரி. இவ பேரு சுடர். இவ ரேணுகான்னு வேஷம் போட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. என் மல்லி, இன்னொரு தடவை என் அக்காவை சுடர் கிடர்னு சொன்ன மனுஷியாவே இருக்க மாட்டேன். மல்லி, நீ என்ன நினைச்ச ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இப்படியா டிஎன்ஏ டெஸ்ட் போய் நிப்பாங்க? ஐயோ, உங்களுக்கு புரியாதுங்க. உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடிக்கிறதுல அவ கில்லாடி. ரேணுகா அக்கா மாதிரி இவளுக்கும் முகம் இருக்கிறது உண்மை. ஆனா இவ ரேணுகாவே இல்லங்க. இவ சுடர் சுடர் சுடர். இவ எல்லார்கிட்டயும் நடிச்சு ஏமாத்துறா. மனநிலை சரியில்லைன்னு சொல்லி ஏமாத்தி இப்ப பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்துறா. இவ கம்ப்ளீட் ஃபோர்ஜரி விஜய். இவள நம்பாதீங்க. கூட பிறந்தவ நான் இங்க இருக்கேன். எனக்கு முன்னாடி என்னெல்லாம் பேச்சு பேசுறா பாத்தீங்களா? பாருங்க மாமா, எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது மாமா. நீங்க மட்டும் இங்க இல்லன்னு வைங்களேன், நடக்கிறதே வேற. யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் விஜய். நான் ஏன் வார்த்தையில இருந்து மாறதா இல்ல. இவ ரேணுகாவே இல்ல. இவ சுடர்தா சுடர்தா சுடர்தான்.